3 சரீரம் சொன்னாங்கல்ல, 3 சரீரம். அது ஒன்று வந்து ஆண்டவருடைய மாம்சம், அதாவது பிசிக்கல் பாடி, ஆண்டவருடைய சரீரம். அந்த சரீரத்தை கொஞ்சம் எனக்கு கொஞ்சம் சந்தேகம் இருக்கு. அது பியூர் மனுஷனுடைய சரீரமா அல்லது எப்படி? இன்னொரு சரீரம் வந்து சபை, இன்னொரு சரீரம் வந்து சிம்பாலிக்கா சொன்னது. அந்த பியூர் சரீரம் வந்து 100% மனுஷன். அந்த சர்வே அது சொல்லுதா? இயேசு கிறிஸ்து பிறந்த, வளர்ந்த, வாழ்ந்த, மரித்த, அடக்கம் பண்ணப்பட்ட, உயிர்த்தெழுந்த அந்த சரீரத்தை பற்றி பிரதர் கேட்குறாரு. அது 100% நம்மை போன்ற மனித சரீரமாக இருந்ததா அப்படின்னு கேட்குறாரு. அப்படித்தான் இருந்தது அப்படிங்கிறத நான் நம்புகிறேன். ஏன்னா நமக்கு தூக்கம் இருக்கிறது மாதிரியே ஆண்டவரும் தூங்கினார். நமக்கு களைப்பு ஏற்பட்ட போது அவருக்கும் களைப்பாக இருந்தது. நமக்கு பசித்தது மாதிரியே அவருக்கும் பசித்தது. நமக்கு தாகம் இருந்தது மாதிரியே அவருக்கும் தாகம் இருந்தது. அழுதான் நமக்கு கண்ணீர் வர்றது மாதிரியே அவருக்கும் கண்ணீர் வந்தது, கண்ணீர் விட்டார் அப்படின்னெல்லாம் வாசிக்கிறோம். அதனால் நம்மை போல உள்ள சரீரத்தில் தான் அவர் வந்தார். மற்ற அந்த சரீரத்தினுடைய சிறப்பு அம்சம் என்ன அப்படின்னு கேட்டால், நம்ம வந்து ஒரு பெற்றோருடைய சங்கமத்தினால் நம்ம உருவானோம், அப்படி பிறந்தோம். அதனால் நம்முடைய சரீரத்தில் பாவத்தன்மை இருக்கிறது. ஆண்டவர் வந்து பரிசுத்த ஆவியினால் உற்பவித்து பிறந்ததினால், நம்மை போல உள்ள பெற்றோருடைய சங்கமத்தினால் உருவாகாமல் தேவனுடைய ஆவியானவரால் உருவானதினாலே அது பாவமற்றதாக இருந்தது. அதுதான் அவருக்கும் நமக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். மற்றபடி நம்மை போல உள்ள சரீரம் தான் அவருடைய. நீங்கள் எதுவும் நினச்சிருந்தீங்கன்னா அதை கூட நீங்கள் சொல்லலாம். ஒரே ஞானஸ்நானம் சொன்னீங்க. ஆவியின் ஞானஸ்நானம் பெறும்போது நாம் கர்த்தருடைய சரீரமாகிய சபையில் ஐக்கியப்படுறோம். அதே போல் ஒவ்வொரு விசுவாசியும் தனித்தனியாக ஜலத்தில் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கும்போது லோக்கல் அசம்பிளியில் ஐக்கியப்படுறோம். ஒருவேளை ஒரு சகோதரன் வந்து ஜலத்தில் முங்கி ஞானஸ்நானம் எடுக்கலை அப்படின்னா நம்ம சபையில் ஐக்கியம் கொடுக்க, அதாவது நம்முடைய அப்பா அந்த நம்ம மேஜையில் நம்ம பங்கு கொடுக்கறது இல்லை. இது வேதத்தின்படியானதா அல்லது மனுஷ கற்பனையா? இப்போ அவர் ரட்சிக்கப்பட்டிருக்காரு, ஆண்டுடைய பிள்ளையாக இருக்கிறாரு. ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்த ஆவியின் ஞானஸ்நானத்தினால உலகளாவிய சபையில் அங்கமாக இணைக்கப்பட்டார். இப்படி இருக்கிற ஒருத்தர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு ஏன் தடை? ஏன் அவர் எடுக்கிறதுக்கு யோசிக்கிறாரு? நான் தான் கேட்குறேன். உண்மையிலேயே ரட்சிக்கப்பட்டிருக்கிற அவர் ஆண்டவரை நேசிக்கிறாருங்கிறது உண்மைன்னா ஆண்டவருடைய இந்த வார்த்தைக்கும் அவர் கீழ்ப்படிவார? அப்படி கீழ்ப்படியலைன்னா அவர் மனப்பூர்வமாக அந்த ஞானஸ்நானத்தை நிராகரிக்கிறார். மனப்பூர்வமாக கர்த்தருடைய கட்டளைக்கு கீழ்ப்படியாமல் இருக்கிறாரு. மற்றபடி அவருக்கு ஞானஸ்நானம் எடுக்கிறதுல என்ன தடை இருக்கு? அதுக்குத்தான் நான் கேட்குறேன், அதைத்தான் நான் கேட்குறேன். ஞானஸ்நானம் ரட்சிக்கப்பட்டாரு, ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன தடை? அந்த கந்தாகே மந்திரி சுவிசேஷம் ஆண்டவர் அந்த பிலிப்பு சொல்கிறாரு, தண்ணீரை பார்த்த உடனே இதோ தண்ணீர் இருக்கிறத, நான் ஞானஸ்நானம் பெறுவதற்கு என்ன தடைன்னு கேட்குறான்ல. அப்போ அதான் ரட்சிக்கப்பட்டான் அப்படிங்கிறது அந்த அடையாளம். நிறைய டைம் எடுக்கிறோம், சபைக்கு வரட்டும், கொஞ்சம் ஒழுங்காக வரட்டும், எப்படி இருக்காங்கன்னு பார்த்துக்கிடுவோம், இப்படியெல்லாம் செஞ்சு தான் ஞானஸ்நானம் கொடுக்கும். உடனே கொடுக்கறது இல்லை. ஒருவேளை ஒரு நல்ல விசுவாசியாகவே இருக்காரு, இன்னொரு இடத்துல இருக்கிறாரு, ஒருவேளை அவர் நம்ம சபையினுடைய சத்தியங்கள் தெரியலை, அவர் முழுகி ஞானஸ்நானம் எடுக்கலை, சரி நம்மகிட்ட வராரு, ஒரு சண்டே வராரு, இன்னொரு சபையில இருக்கிறாரு, நம்ம தெரிஞ்சபடி ஒரு பாரம்பரிய சபையில இருக்கிறாருன்னு வச்சுக்கிடுவோம். ஆனா நல்ல விசுவாசி ஊழியம் செஞ்சுட்டு இருக்கிறாரு, நம்ம சபைக்கு ஒரு சண்டே வராரு, நம்ம அப்ப அவங்களுக்கு அப்பத்துல பங்கு கொடுக்கலாமா? முடியாது.
அதான் கேட்குறேன், அது மனுஷ கற்பனையா அல்லது வேதத்தின்படியானது? இல்லை, வேதத்துலேயும் நம்ம வாசிக்கும் போது அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் அந்த ஆர்டர் அப்படி தானே வரும். அவருடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் ஏறக்குறைய 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அவர்கள் அப்போஸ்தலருடைய உபதேசம், அந்யோன்யம், அப்பம் பிட்குதல், ஜெபம் பண்ணுதல் உறுதியாய் தரித்திருந்தார்கள். அந்த வருஷம் அப்படி தானே வருது. வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக they took baptism. ஏற்றுக்கொண்டவங்கன்னா நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவங்கன்னா சுவிசேஷத்தை கேட்டு ரட்சிக்கப்பட்டவங்க ஞானஸ்நானம் பெறுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க செய்கிற காரியங்கள் தான் அதில் வருது. ஒன்று அப்பம் பிட்குதல். அதனால யாராவது நாங்கள் வந்து ஜோர்டானில் கொஞ்ச நாள் இருந்தோம். அப்போ வந்து அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, வந்து நீங்கள் வந்து பங்கு பெறனா பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்லுவார். அது வந்து அவங்க முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காமல் ரட்சிக்கப்பட்டவர்கள். அங்கே உள்ள ஒரு எல்டர் வந்து நீங்கள் அப்படி பங்கு பெறலான்னு சொல்லுவார். அப்போ அதை நாங்கள் சொல்லுவோம். ஆனால் அது வந்து இவர் ராஜ்குமார் பிரதர், அதில் ஏதாவது உங்களுக்கு ஒரு லைட் இருக்கா? நான் போய் வாங்கலாம். ஏன்னா அவங்களும் ஒரு முக்கியமான வாங்க. அதாவது போன வருஷம் எனக்கு ஞானஸ்தானம் கொடுத்தாங்க. ஆனால் ஆர்சிக்காரங்க என்ன சொல்கிறாங்கன்னா பேர் மாற்றுறாங்களான்னு கேட்காங்க. ஆனால் சில பேர் கேட்காங்க, நீங்கள் உங்களுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணுறாங்க, அதனால தான் நீங்கள் கிறிஸ்டினில் சேர்ந்தீங்கன்னு சொல்கிறாங்க. இது என்ன உண்மை என்பது எனக்கு தெரியல. ஏன்னா எங்கள் அப்பா அம்மா ஆர்சியில் சேர்ந்தாங்க, அவங்களுக்கு நான் ஞானஸ்தானம் கொடுக்கும்போது பேர் மாற்றினாங்க. இப்போ எனக்கு முன்னாடி உள்ள ஞானஸ்தானம் கொடுத்தவங்களுக்கே பேர் மாற்றலை அப்படின்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். ஆனால் அது கேட்க மாட்டேங்காங்க. அதனால் நம்ம ஐயா தான் எனக்கு ஒரு பதிலை சொல்லணும்னு இந்த ஐக்கிய விசுவாசியின் சபையின் சார்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். சொல்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன் இல்லையா? அப்படி யாராவது வந்தாங்கன்னா நாங்கள் வந்து ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு அங்கேயும் ஆராதிக்கும். இப்போ நிறைய இடத்துல வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் ஞானஸ்நானம் முழுக்க ஞானஸ்நானம் எடுக்காமல் இருக்காங்க. ஆனால் அவங்க ரொம்ப நல்லா இருக்காங்க, நம்மளை விட ரொம்ப நல்லா இருக்காங்க, ஊழியம் செய்கிறாங்க, எல்லாம் செய்கிறாங்க. அப்படி ஒருத்தவங்க வந்தால் அவங்களுக்கு நம்ம அப்பம் கொடுக்கலாமா? அவங்க கேட்பாங்க, அப்படி கொடுக்கலாமா? அதுதான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு சபைன்னு சொன்னால் வந்து ஒரு ஒழுங்கு, ஒரு சட்டத்திட்டம் உண்டு. அது அப்போஸ்தலராலே ஒப்புவிக்கப்பட்ட சட்டத்திட்டம் என்று சொல்லி நம்ம அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் 16ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனம் 5ஆம் வசனத்தில் பார்க்கும்போது, அப்போஸ்தலர் 16:4, அவர்கள் பட்டணங்கள் தோறும் போகையில் எருசலேமில் இருக்கும் அப்போஸ்தலராலும் மூப்பராலும் விதிக்கப்பட்ட சட்டங்களை கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு ஒப்புவித்தார்கள். அதனாலே சபைகள் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு நாளுக்கு நாள் பெருகின. ஒரு சபைன்னு சொன்னால் அதுக்கு வந்து விதிக்கப்பட்ட சட்டங்கள் இருக்கிறது. அது தேவனுடைய வார்த்தை தான். அதை நம்ம அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் பார்க்குறோம். அதை அவங்க அப்போஸ்தலருடைய உபதேசம் என்று சொல்லி நாம் 42ஆம் வசனத்திலே பார்க்குறோம். ஸோ இந்த இடத்துல அண்ணா ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அப்பொழுது அவங்க 41ஆம் வசனத்திலே அவனுடைய வார்த்தையை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஞானஸ்நானம் பெற்றார்கள். அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்து கொள்ளப்பட்டார்கள். அதனால் ஒருத்தர் வந்து சரீரமாய் சபையில் நம்ம வந்த உடனே நம்ம ஞானஸ்நானம் கொடுக்கறதில்ல. அக்கா சொன்ன மாதிரி நம்ம வெயிட் பண்ணுறோம், அவங்கள நம்ம நிதானித்து பார்க்குறோம். அவங்களுடைய ரட்சிப்பு வந்து அவங்கள வந்து நம்ம வந்து சில காலங்கள் நம்ம கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. அந்த சில காலங்கள் வந்து அவங்க ரட்சிக்கப்பட்டவங்க தான். ஆனால் தேவனுடைய அந்த சரீரமாகிய சபையிலே அங்கே பிரதர் கூட அழகாக எடுத்தாங்க. ஞானஸ்நானத்தில் சாட்சி கொடுப்பதின் மூலமாக அவங்க சரீரமாகிய சபையில், அந்த ஸ்தல சபையிலே அவர்கள் அங்கமாக இணைக்கப்படுகிறார்கள். ஸோ அவங்க சபைக்குள்ளே வர்றாங்க. ஆனால் எப்போ அவங்க அந்த ஸ்தல சபைக்கு உரிய அந்த சரீரத்தின் அவயவங்களாக இணைக்கப்படுறாங்கன்னா அன்றைய தினம் 3000 பேர் சேர்த்துக்கொள்ளாங்க. இன்றைய தினம் ஞானஸ்நானத்தில் சாட்சி கொடுத்தப்பட்டவர், ஞானஸ்நானத்தில் சாட்சி. ஆனால் இது மனுஷ கட்டளை அல்ல, இது தேவனுடைய வசனத்தின் வெளிச்சம்தான். அன்றைய தினம் அவங்க சேர்க்கப்பட்டார்கள். ஸோ வந்து நம்ம ஞானஸ்நானத்தில் சாட்சி கொடுப்பதின் மூலமாக அவங்க சரீரமாகிய சபையில் அவங்க அழகாக கேட்டாங்க, உண்மையிலேயே அவங்க ரட்சிக்கப்பட்டிருந்தா
ஞானஸ்நானம் பெறதுக்கு அவங்க ஏன் யோசிக்கணும்? அவங்க ஏன் அதை தாமதப்படுத்தணும்? அப்போ அவங்க ஏதோ ஒரு இடத்துல அவங்க கீழ்ப்படியை யோசித்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இடத்துல யோவான் பதறார், ஆண்டவரே நான் உங்களுக்கு எப்படி ஞானஸ்நானம், நீங்கள்லாம் எனக்கு ஞானஸ்நானம். எப்பா இது நீதிப்பா, இப்போ இடம் கொடு. கர்த்தரும் ரட்சகருமாகிய அவரே அந்த தெய்வீக ஒழுங்க என்ன அழகா அவர் நிறைவேற்றி காட்டுறாரு பாருங்க. அவர் ஞானஸ்நானம் எடுக்கிறதுக்கு என்ன அவசியம்? பட் நமக்கு அடிச்சுவடுகளை அவர் முன் வச்சு போனார். உண்மையிலே நான் ரட்சிக்கப்பட்டேன்னு சொன்னான், எனக்குள்ள ஒரு கேள்விகள் குழப்பங்கள் இருக்குதுன்னு சொன்னான், நான் ஞானஸ்தானத்தில் சாட்சி கொடுக்க தாமதிக்கிறேன்னு சொன்னான், சரீரமாக சபையில் கர்த்தருடைய பந்தியில் பங்கு கொள்றதுக்கு அவங்க இன்னும் கொஞ்சம் பக்குவப்பட வேண்டியது அவசியம். அவங்க தெளிவாயிட்டாங்கன்னா ஞானஸ்தானத்துக்கு சந்தோஷமாக கீழ்ப்படிவாங்க, சபையை சந்தோஷமாக ஏற்றுக்கணும். நிச்சயமாக அவங்க விடுதலையாக அந்த சபையில் பிரயோஜனமாக இருப்பாங்க, ஒரு ஆசீர்வாதமான பாத்திரமாக இருப்பாங்க. மனுஷங்களை திருப்திப்படுத்துறதுக்காக அவங்க வருத்தப்பட்டுறக்கூடாது, இவங்க ஏதாவது நினைக்கக்கூடாது, அடுத்த வாரம் சபைக்கு வராமல் போயிடக்கூடாது, இப்படிலாம் நாம் ஒரு யோசித்துக்கிட்டு பதறிக்கிட்டு நம்ம ஒன்றை செய்ய வேண்டியதில்லை. தேவனுடைய ஒழுங்கின்படி அந்த ஒழுங்குக்குள்ளே அவங்க ஞானஸ்தானத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவங்க வரும் பொழுது சகலமும் கரவமும் ஒழுங்கமாக செய்யப்படும். நிச்சயமாக அதுதான் என்னுடைய சின்ன ஆலோசனை. இப்போ ஒருத்தன் ரட்சிக்கப்பட்டிருக்கிறான். ரட்சிக்கப்படும் போதே பரிசுத்தாவியின் திருமுழுக்கால், பரிசுத்தாவின் ஞானஸ்நானத்தினால உலகளாவிய சபையில் அங்கமாயிடுறான். அவன் ஞானஸ்நானம் எடுக்காமல் மரித்தாலுமே பரலோகத்துக்கு போவான், சந்தேகம் இல்லை. அதே மாதிரி மறுபக்கம் நம்ம பார்க்கணும். இப்போ நான் சொன்னேன், தண்ணீரில் ஞானஸ்நானம் கொடுத்து அதுக்கப்புறம் தான் அப்பம் பிக்குதல்ல அவனை பங்கு பெற வைக்கணுங்கிறது தேவ கட்டளையா, தேவ நியமமா, அல்லது மனித நியமமா, ஒழுங்கா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதுக்கான நான் ஒரு பதிலை சொன்னேன் ஏற்கனவே. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் வாசிக்கும்போது பேதுருடைய பிரசங்கத்தை கேட்குறாங்க, விசுவாசிக்க அந்த இடத்துல அவருடைய வசனத்தை கேட்டவர்கள் அன்றைய தினம் ஞானஸ்நானம் பெற்றார்கள் அப்படின்னு வருது. அந்த இடத்துல கேட்டவர்கள் அப்படிங்கிறதுல விசுவாசித்தலும் உள்ளே அடங்கும். அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது எபேசுவில் உள்ள சிலருக்கு பவுல் பிரசங்கம் பண்ணுறாரு, அதை கேட்டவர்கள் அப்படின்னு வாசிக்கிறோம், ஞானஸ்நானம் பெற்றார்கள்னு. அதில் விசுவாசித்தலும் உள்ளடங்கும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வச்சுங்க. சரி, இப்போ அந்த பெந்தகோஸ்தே நாளில் நடந்த நிகழ்ச்சி மட்டுமல்ல, இன்னொரு விஷயத்தை நீங்க புரிஞ்சுக்கணும். கொரிந்து சபையை நம்ம படிக்கும்போது தேவனுடைய சபையை பற்றிய அற்புதமான சத்தியங்களை நம்ம படிக்கலாம். கொரிந்து நிருபமும், கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபமும் தேவனுடைய சபையும் அப்படிங்கிற ஒரு தலைப்பு கொடுத்து 1 கொரிந்தியர் நிருபத்தின் நூடாக தேவனுடைய சபையை பற்றி, அதனுடைய ஒழுங்குமுறைகளை பற்றி படிக்கும்போது ஆச்சரியமான பாடங்களை நம்ம படிக்கலாம். ஒரு சபை எப்படியெல்லாம் இருக்கணுங்கிறதுக்கும் 1 கொரிந்தியர் நிருபத்திலிருந்து படிக்கலாம். ஒரு சபை எப்படி இருக்கக்கூடாதுங்கிறதையும் அந்த நிருபத்திலிருந்து நம்ம படிக்கலாம். சரி, இப்போ இந்த ஞானஸ்நானங்கிற விஷயம் வரும்போது சொல்றேன் பாருங்க. கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் முதல் 2 வசனங்கள், முதல் 3 வசனங்கள் இந்த நிருபத்தினுடைய முன்னுரை அல்லது வாழ்த்துரை அப்படின்னு சொல்லலாம். என்ன சொல்றாரு? தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகும்படி அழைக்கப்பட்டவனாகிய பவுலும் சகோதரனாகிய சொஸ்தனேயும் கொரிந்துவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாயும் பரிசுத்தவான்கள் ஆகும்படி அழைக்கப்பட்டவர்களாயும் இருக்கிற தேவனுடைய சபைக்கும் எங்களுக்கும் தங்களுக்கும் ஆண்டவராய் இருக்கிற நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் எழுதுகிறதாவது, நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக அப்படிங்கிறார். அப்ப இது கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம் அப்படின்னு வாசிக்கிறோம். ஆனால் இது கொரிந்து சபையை மட்டும் உத்தேசித்து மனதில் வைத்துக்கொண்டு எழுதப்பட்ட நிருபம் அல்ல. தலைப்பில் சொல்லியிருக்கு கொரிந்தியருக்கு எழுதின முதல் நிருபம்னு. ஆனால் இது கொரிந்து சபையை மட்டும் உத்தேசித்து எழுதப்பட்ட நிருபம் அல்ல. எப்படி சொல்லலாம்? எங்கும்
2ஆம் வசனத்தின் கடைசி பகுதியை பாருங்க. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும். அப்போ பவுல் அப்போஸ்தலன் கொரிந்தியருக்கு இதை எழுதி அனுப்பினாலும் அவர் உத்தேசிப்பது கொரிந்து சபையை மட்டுமல்ல, எங்கும் இருக்கக்கூடிய சபைகள் அனைத்தையும் இந்த சத்தியம் பொருந்தும் அப்படிங்கிற கண்ணோட்டத்தில் தான் அவர் அதை என்ன செய்யறாரு, எழுதுறாரு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிட முடியுது. எங்கும் தொழுது கொள்ளுகிற அனைவருக்கும் அப்படிங்கிறது. சரி, இப்போ கொரிந்து சபையார் அல்லது எங்கும் தொழுது கொள்ளுகிற சபை மக்கள், ஆண்டவரை நேசிக்கிற கூட்டம் சபையார். 1ஆம் அதிகாரம் 14 முதல், என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் என்று ஒருவனும் சொல்லாதபடிக்கு நான் கிறிஸ்துவுக்கும் காயுவுக்குமே அன்றி உங்களில் வேறொருவனுக்கும் ஞானஸ்நானம் கொடுக்கவில்லை. இதற்காக தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். ஸ்தேவானுடைய வீட்டாருக்கும் நான் ஞானஸ்நானம் கொடுத்ததுண்டு. இதுவும் அல்லாமல் இன்னும் யாருக்காவது நான் ஞானஸ்நானம் கொடுத்தேனோ இல்லையோ அறியேன். ஞானஸ்நானத்தை கொடுக்கும்படி கிறிஸ்து என்னை அனுப்பவில்லை, சுவிசேஷத்தை பிரசங்கிக்கவே அனுப்பினார் அப்படின்னு எழுதுறாரு. எதுக்கு இதை எழுதுறாரு? கொரிந்து சபையில் 4 பிரிவினைகள் இருக்குது. அப்பல்லோவை சார்ந்தவன், கேபாவை சார்ந்தவன், பவுலை சார்ந்தவன், கிறிஸ்துவை சார்ந்தவன் அப்படின்னு 4 பிரிஞ்சிருக்கிறாங்க. அப்போ பவுல் தன்னுடைய குரூப்பை, தன்னுடைய பேரில் அறியப்படுறவங்களையே கண்டிக்கிறாரு. என் நாமத்தை நீங்கள் சொல்லியிருக்கீங்க, நானா சிலுவையில் அறையப்பட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் அது கூட பாருங்கள், என் நாமத்தினாலே ஞானஸ்நானம் கொடுத்தேன் அப்படின்னு ஒருவரும் சொல்லாதபடிக்கு நான் உங்களில் நிறைய பேருக்கு ஞானஸ்நானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி சிலரை பற்றி மட்டும் சொல்கிறார். அப்போது சிலருக்கு அவர் ஞானஸ்நானம் கொடுத்துருக்கிறார். அதனால் மற்றவங்க ஞானஸ்நானம் பெறலன்னு அர்த்தம் இல்லை, எல்லாரும் பெற்றிருக்கிறாங்க. ஆனால் பவுல் அப்போஸ்தலன் கொடுத்தது சிலருக்கு மட்டும். அப்போ அவங்க ஞானஸ்நானம் பெற்றவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது. இப்போ ஞானஸ்நானம் பெற்ற இவர்கள் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். அடுத்து 10ஆம் அதிகாரம் 11ஆம் அதிகாரம் வாசிக்கும் போது 11 to 14 வரை உள்ள அதிகாரங்கள் சபை கூடி வருதலில் ஒழுங்கினங்கள். சபை கூடி வருதலில் ஒழுங்கினங்கள் அதை சரி பண்ணுறதுக்கு சொல்கிற ஆலோசனைகள் தான் 11 to 14 வரை உள்ள அதிகாரங்கள். அதில் 11ஆம் அதிகாரத்தில் அப்பம் பிக்குதலும் வருது. அப்போ நான் சொல்ல வர்ற விஷயம், அப்பம் பிக்கிறவங்க ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. அப்பம் பிக்கிறவங்க ஏற்கனவே ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் அப்படிங்கிறது தெரியுது. அப்போ இது கொரிந்து சபையில் மட்டுமல்ல, எங்கும் தொழுது கொள்ளுகிற சபைகளிலும் இதுதான் விதிமுறையாக இருந்திருக்கிறது என்பதை அந்த வசனத்தின் அடிப்படையில் நாம் புரிந்து கொள்ளுகிறோம். எனவே ரட்சிக்கப்பட்ட ஒருவன் பரிசுத்தாவியின் ஞானஸ்நானத்தினால் ரட்சிக்கப்படும் பொழுதே அவன் உலகளாவிய சபையில் இணைக்கப்பட்டாலும் உள்ளூர் சபையில் அவன் இணைக்கப்படுவது ஞானஸ்நானம் என்ற ஒழுங்கின் மூலமாகத்தான் என்பதை இந்த நிருபத்திலிருந்தே நாம் உறுதிபட கூறுகிறோம். அடுத்ததாக, அன்னைக்கு ஞானஸ்நானம் பெற்றாங்க, அது விசுவாசித்த உடனே ஞானஸ்நானம் கொடுத்தாங்க. இன்னைக்கு நம்ம காலம் தாழ்த்துறோம். அவன் ஒழுங்காக வாரானா, நல்லவனாக இருக்கிறானா, அப்புறம் எல்லாத்தையும் விட்டுட்டானா, தேவையில்லாத இடத்துக்கு போகிறானா, போகலையா, கண்ணில் விளக்கெண்ணை போட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அப்புறம் நமக்கு திருப்தி வந்தால் அவங்களுக்கு நம்ம ஞானஸ்நானம் கொடுக்குறோம். சில வேளைகளில் ஆண்டவரை விட நம்ம ரொம்ப ஜாக்கிரதையாக, ஆண்டவர் கூட இப்படி கண்காணிப்பாரோ என்னமோ நமக்கு தெரில, ஆனால் நம்ம ரொம்பவே கண்காணிக்கிறோம். நல்லது தான். இதுக்கு ஏதாவது வசன ஆதாரம் இருக்குதா அப்படின்னு கேட்கலாம். அவங்க விசுவாசித்த உடனே கொடுத்தாங்க, இப்போ நம்ம காலந்தாழ்த்தி கொடுக்குறோமே, நல்லா தெரிஞ்சதுக்கு அப்புறம் கொடுக்குறோமே, இதுக்கு ஏதாவது ஞானஸ்நானம் கொடுக்கலாமா, இது ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு கேட்டால், நீங்கள் ஞானஸ்நானம் எடுக்க போகிறவர்களை இத்தனை வாரங்கள் இத்தனை மாதங்கள் பரிசோதனை செய்துவிட்டு அடுத்து அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்டளை எங்கும் இல்லை. ஆனால் இப்படி பார்த்து தான் கொடுக்கணுங்கிறத புரிஞ்சு கொள்ளலாம். எப்படி? விசுவாசித்த உடனே ஞானஸ்நானம் கொடுத்து வந்தாங்கல்ல அந்த காலத்தில், அப்படி தானே சொன்னாங்க. அதில் தப்புன்னு நடந்திருக்கா?
ஒரு மந்திரவாதியான சீமோன் ரட்சிக்கப்படாதவனாக உள்ளே வந்துட்டானா? அவன் ரட்சிக்கப்படலை, ஆனால் அவன் என்ன செய்தான்? ஞானஸ்நானம் எடுத்தான். அப்போ அவசர கதியில் உடனே ஞானஸ்நானம் கொடுத்தால் அப்போஸ்தலர்களுக்கே இப்படிப்பட்ட ஒரு தப்பிதம் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ஏற்கனவே நடந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம கற்றுக்கொண்டதுனால அப்படிப்பட்ட தப்பு இன்னைக்கு வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? கொஞ்சம் பார்த்து கொடுக்க வேண்டியதாக இருக்கு அப்படின்னு சிந்திக்கலாமே. இந்த பக்கம் இருந்து ஒன்றும் பதில் வர மாட்டாங்க, இங்கே தான் வருது. கேள்வி கேட்டவங்க பேசாமல் இருந்துட்டாங்க. சரி, அதாவது அவர் அந்த ஐயா பிரதர் என்ன கேட்குறாரு அப்படின்னா, ஞானஸ்நானம் எடுக்கும்போது இப்போ கிறிஸ்தவர்கள் அல்லாத பின்னணியிலிருந்து வர்றவங்க ஞானஸ்நானம் எடுக்கும்போது பேரை மாத்துறாங்களே. ஓ சரி, அப்போது அந்த மாதிரி மாத்துறாங்களே, அது அப்படி மாற்றித்தான் ஆகணுமா அப்படிங்கிறத அவர் கேட்குறார். அதான சுருக்கம். ஆமாம், மாற்றணுங்கிறது அவசியம் இல்லை. ஏன் அப்படின்னு கேட்டால், பைபிளில் நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டு காலத்தில் சபை உருவானதுக்கு அப்புறம் ஆதி காலங்களில் ஆண்டவருக்காக பயன்பட்ட பல தேவ மனிதர்கள் அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு உடன் ஊழியர்களாக இருந்தவர்கள் தாங்கள் ரட்சிக்கப்படுவதற்கு முன்பு என்ன பெயர்களை கொண்டவர்களாக இருந்தார்களோ அதே பெயரிலே தான் திரும்ப அறியப்பட்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறதுக்கு சான்றுகள் இருக்கின்றன. உதாரணத்திற்கு எப்பாப்ராதித்து வாசிக்கிறோமா? நிருபத்தில், பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் வாசிக்கிறோம்ல, எப்பாப்ராதித்து. இந்த எப்பாப்ராதித்து அப்படிங்கிற முழு பெயரினுடைய ஷார்ட் ஃபார்ம் தான் எப்பாப்ரா. எப்பாப்ராதித்துன்னு ஒருத்தரை வாசிக்கிறோம், எப்பாப்ரான்னு ஒருத்தரை வாசிக்கிறோம். எப்பாப்ராதித்துவை வாசிக்கிறது பிலிப்பியர்ல, எப்பாப்ராவை வாசிக்கிறது கொலோசையர் நிருபத்தில். இந்த எப்பாப்ராதித்து அப்படிங்கிற இந்த பேரு அப்ரோடைட் அப்படின்னு அழைக்கப்படுகிற கிரேக்கர்கள் வழிபட்டு வந்த அவர்களுடைய கடவுளுடைய பெயர். கிரேக்கர்கள் வழிபட்டு வந்த அந்த தேவதை, பெண் தேவதை அப்ரோடைட். அதற்கு என்ன சொல்றது, காதல் தேவதை. அப்படிதான் அந்த தேவதையை அவர்கள் வணங்கி வந்தார்கள். அந்த பெயரை கொண்டவனாக இருந்தாரு யாரு? எப்பாப்ராதித்து. இப்ப ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம், ஆண்டுடைய பிள்ளையானதுக்கு அப்புறம், பவுலப்போஸ்தலனுடைய உடன் ஊழியராக இருக்கும் போதே அதே பெயர்ல தான் அறியப்படுகிறார். எனக்கு தெரிந்த நம்ம சபைகளில் எவ்வளோ பேர் அப்படி இருக்கிறாங்க. எனக்கு தெரிந்த ஒரு நண்பர் இருக்கிறாரு, அவர் வேற ஒரு சபையில் பாஸ்டராக இருக்கிறாரு. அவர் பேர் எப்படி வரும்னா பாஸ்டர் முருகேசன். ஆமாம், அப்படிதான் வரும், பாஸ்டர் முருகேசன். நல்லா தான் இருக்கு. ஏன்னா கேட்கும் போதே அப்போ எப்படிப்பட்ட பின்னணியில் இருந்தெல்லாம் ஆண்டவர் ரட்சிக்கிறாரு, எப்படிப்பட்டவங்கெல்லாம் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்கு அது ஒரு நல்ல சாட்சி. இப்போ நம்ம கிறிஸ்தவ குடும்பத்திலேயே பிறந்து வளர்ந்தவங்கள் ஆனதுனால, நமக்கு நம்ம பெற்றோர்கள் கிறிஸ்தவ பேர் வச்சிருக்கிறதுனால நம்ம அந்த பேர்லையே அறியப்படுறோம். அதனால பேரு மாற்றம் அப்படிங்கிறது தேவையில்லை. இன்னும் கொஞ்சம் கூட சொல்லப்போனால், மாற்றாமல் இருந்தால் அதுவே ஒரு நல்ல சாட்சியாக இருக்கும். இல்லை, எனக்கு மாற்றாதது ஒரு மாதிரி இருக்குங்க, மனசுக்கே ஒரு ரெஸ்ட்லெஸ்ஸாக இருக்குது, நிம்மதி இல்லாமல் இருக்குது, இன்னும் அந்த பேர்லையே இருக்கிறேன்னு அப்படி உங்களுடைய மனசாட்சி உறுத்துச்சுன்னா நீங்கள் அடுத்து உங்கள் சபையில் சொல்லி வேற பேரை மாற்றிக்குங்க. வேற பேரை மாற்றிக்கலாம். இனிமேல் இனி கேட்காவிட்டால் இனி ஒருபோதும் கேட்கக்கூடாது. பரிசுத்த ஆவியானவர், இப்போ ஞானஸ்நானம் பரிசுத்த ஆவியை இப்போ சொல்லிட்டீங்க. இப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது அந்நிய பாஷை பேசுகிறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல, இப்போ அந்நிய பாஷை உண்டா இல்லையா? அப்புறம் வெவ்வேறு பாஷைகள் பேச தொடங்கினார்கள் சொல்லி அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் இருக்கலாம். இப்போ இது கொஞ்சம் டவுட்டு, கொஞ்சம் கிளியர் பண்ணணும். பேசிக்காக உள்ளது கொஞ்சம் சொன்னா கூட போதும். சொல்கிறேன். அந்நிய பாஷையை பற்றி நல்ல விளக்கமாக
கூடுதலாக நீங்கள் தெரியணுன்னா என் தம்பி நடத்துகிற அந்த அந்த இது என்ன சொல்கிறது யூடியூப் சேனல் இருக்குது, சத்திய ஒளி அப்படின்னு அதுக்கு பேர். அதில் நான் அந்நிய பாஷையை பற்றி தொடர் செய்தியாக கொடுத்தது அதில் இருக்குது. அதனால் உங்களுடைய எல்லா சந்தேகங்களுக்கும் அதில் பதில் வந்துடும். நீங்கள் அதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறமும் உங்களுக்கு மேக்சிமம் சந்தேகம் வராது. அப்படி வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் கேளுங்க, தொலைபேசியில் கூட தொடர்பு கொண்டு கேட்கலாம், நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். இருந்தாலும் இப்போ கொஞ்சமாக புரியும்படி சொல்லிடுங்க அப்படின்னு சொன்னீங்களே, அதனால சொல்கிறேன். அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான வரம். அந்நிய பாஷைங்கிறது அற்புதமான வரம். அதை நான் ரொம்ப மேன்மையாக நினைக்கிறேன், அதை நான் ரொம்ப கனப்படுத்துகிறேன். உண்மையிலே மரியாதைக்குரிய ஒன்று தான். ஏன்? அந்நிய பாஷை அப்படிங்கிறது என்னுடைய பாஷை அல்லாத, அதே நேரத்தில் பூமியில் மற்றவர்களால் பேசப்படுகிற பாஷை. எனக்கு என்னுடைய தாய்மொழி அல்லாத பிற மொழிகள் எல்லாம் எனக்கு அந்நிய பாஷை. அப்படித்தானே அர்த்தம்? என்னுடைய தாய்மொழி அல்லாத பிற மொழி எனக்கு அந்நிய பாஷைகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ பிற மொழியை நான் பேசணும்னா என்ன செய்யணும்? படிக்கணும். அப்படித்தானே? படிக்கணும். அப்படி படித்து நான் பேசும்போது அது என்னுடைய தாய்மொழி அல்லாவிட்டாலும் அது என்னுடைய மொழியாக இருக்கிறது, நான் அதில் பேசுகிறேன். ஆனால் இது எதுவுமே நாம் முயற்சிக்காம படிக்காம திடீர்னு ஆண்டவர் ஜெர்மனி மொழியில் பேசக்கூடிய அந்த ஒரு வரத்தை எனக்கு கொடுத்து ரொம்ப அழகாக ஜெர்மன் மொழியில் பேசுகிறேன், பிரசங்கம் பண்ணுறேன். அதை கேட்குறவங்க அதை கேட்டு பலர் ரட்சிக்கப்படுறாங்க, விசுவாசிகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் பலப்படுறாங்க அப்படின்னு சொன்னால் அது பெருமைக்குரிய விஷயம் தானே? ஒன்றுமே தெரியாத நான் ஜெர்மன் மொழியில் பேசுகிறேன்னா அற்புதம் தானே? அதனால் அந்நிய பாஷை என்பது ஒரு அற்புதமான வரம்தான், சந்தேகமே இல்லை. நான் அந்த வரத்தை ரொம்பவே மதிக்கிறேன். ஆனால் என்ன செய்கிறது? அது இப்போ இல்லையே. அது சொல்ல புரியுதா? ஆனால் என்ன செய்கிறது? அந்த வரம் இப்போ இல்லையே. ஒரு குறிப்பிட்ட சந்தர்ப்பத்தில் அது என்ன செய்யப்பட்டது? கொடுக்கப்பட்டது. அதனுடைய தேவை முடிந்த உடனே அது என்ன செஞ்சிருச்சு? நின்று போச்சு. ஆமாம். அதனால இப்போ அந்நிய பாஷைங்கிறது ஒன்று இல்லை. அப்புறம் அந்நிய பாஷை அப்படின்னா நீங்கள் புரிஞ்சுக்கணும், என்னுடைய தாய்மொழி அல்லாமல் உலகத்தில் பிற மக்களால் பேசப்படுகிற மொழி. அது பரலோக பாஷை அல்ல. அந்நிய பாஷைங்கிறது பரலோக பாஷைன்னு சொல்லுவாங்க இல்லையா? அது தப்பு. ஏன்னா பைபிளில் வாசிக்கும் போது கடவுள் எப்போதெல்லாம் பூமியில் மனிதர்களோடு பேசினாரோ, மனிதர்கள் எப்போதெல்லாம் தெய்வத்தோடு பேசினார்களோ, அந்த சந்தர்ப்பங்களில் எல்லாம் தேவன் மனிதர்களோடு பேசும்போது அவரவர்களுடைய மொழியிலே தான் பேசியிருக்கிறார். மனிதர்கள் தேவனோடு பேசும்போது அவரவர்களுடைய சொந்த மொழி எதுவோ அதிலே தான் பேசியிருக்கிறார்கள். ஆகையினாலே அந்நிய பாஷையில் தேவன் நம்மோடோ நாம் தேவனோடோ பேச வேண்டிய அவசியம் இல்லை. அடுத்து அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனோடு ரகசியங்களை பேசுகிறான் அப்படிங்கிறது அதனுடைய பொருள். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆண்டவர்கிட்ட ரகசியத்தை பேசுகிறான், அதனால் அது மற்றவங்களுக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அப்படின்னு பலர் சொல்கிறாங்க. அதுக்கு விளக்கம் கொடுக்குறாங்க. சரிங்க, அந்நிய பாஷையில் பேசுறது மற்றவங்களுக்கு தெரிய வேண்டாம், ஆனால் பேசுறவங்களுக்காவது நான் என்ன பேசுறேன்னு தெரியும்ல. இப்ப ஜெய்சிங் பிரதர் என்கிட்ட ஒரு ரகசியத்தை பேசுறாரு, ஒரு கோடு பாஷையில் பேசுறாரு. சில வேளை இந்த ஆங்கிலத்தில் பேசும்போது கூட ஒவ்வொரு வார்த்தையிலையும் பி போட்டு ஒரு பி லாங்குவேஜ்னு ஒன்று சொல்லுவாங்க, அப்படியே சேர்த்து பேசுவாங்க அடுத்தவங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறதுக்காக. அப்படித்தானங்க? ஆனால் அது பேசுகிறவங்களுக்குள்ள தெரியும் என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நமக்கு தெரியும், அவங்களுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அது மாதிரி
இந்த அந்நிய பாஷைங்கிறது வந்து தேவனோடு ரகசியங்களை பேசுறது அப்படின்னா எங்களுக்கு இடையில இருக்கிறவங்களுக்கு தெரிய வேண்டாம், ஆனால் பேசுறவங்களுக்கு தெரியணும்ல. ஆனால் அதுவும் இப்போ தெரியறது இல்லையே. அப்போ அந்த இடத்துல அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுகிறான் அப்படிங்கிறது பவுல் அப்போஸ்தலன் ஸ்டேட்மெண்ட்டாக அதை சொல்லலை, மாறாக அவங்கள நையாண்டி பண்றார். நையாண்டி பண்றாருன்னா கேலி பண்றார், இல்லைன்னா கிண்டல் அடிக்கிறார், அப்படிதான் சொல்லணும். அட அவனை விடுங்க ஐயா, அவன் பேசுறது யாருக்கும் தெரியாது, அவன் பேசுறது தேவனுக்கு தான் தெரியும் அப்படிங்கிற அர்த்தத்தில் சொல்றாரு. ஏன்னா உதாரணத்துக்கு அந்நிய பாஷையில் பேசுறது ரகசியங்களை பேசுகிறான் அப்படின்னா ரகசியம்னா என்ன? பழைய ஏற்பாட்டில் மறைத்து வைக்கப்பட்டிருந்ததும் புதிய ஏற்பாட்டில் வெளிப்படுத்தப்பட்டதுமான தெய்வீக சத்தியங்கள், அதான் ரகசியம் பைபிள்ல சொல்லி இருக்கிறபடி. அப்ப அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ரகசியங்களை பேசுறான்னா அர்த்தம் என்ன? தேவனுடைய சத்தியங்களை பேசுறான்னு அர்த்தம். அந்நிய பாஷையில் பேசுகிறவன் அந்நிய பாஷையின் ஊடாக என்ன செய்யறான்? தேவனுடைய ரகசியங்களை சத்தியங்களை பேசுறான், சபைக்கு தெரிவிக்கிறான். இப்போ அந்நிய பாஷையில பேசுற வரம் கொடுக்கிறது யாரு? கர்த்தர். அந்த அந்நிய பாஷை மூலமா என்ன கொடுக்கிறாரு? சத்தியத்தை கொடுக்கிறாரு. அதை இவன் என்ன செய்யறான்? சபைக்கு பேசுறான். கேட்கிற சபைக்கு அது என்ன உண்டாகும்? பக்தி விருத்தி உண்டாகும், அதை புரியக்கூடியவங்க இருந்தான். இப்ப இதையே இவன் திரும்ப தேவன் கிட்ட பேசுறான்னு வச்சுக்கங்க. அந்நிய பாஷை வரம் கொடுக்கிறது தேவன், அதனூடாக சத்தியத்தை கொடுக்கறதும் அவர் தான். இதை அவன் வாங்கிக்கிட்டு இப்ப திரும்ப அவர்கிட்டயே பேசுறான்னா இப்ப யாரு பக்தி விருத்தி அடையணும்? தேவன் தான் பக்தி விருத்தி அடையணும். அப்ப அவர் கொடுத்த சத்தியத்தை அந்நிய பாஷை மூலமா அவர்கிட்ட பேசி அவர் வந்து பக்தி விருத்தி அடையணும். இது ரொம்ப நல்லா இருக்கே கதை. அதனால அந்நிய பாஷைங்கிற வரம் நல்ல வரம், அவசியம் ஏற்பட்டிருந்த காலத்தில் அது இருந்தது, இப்போ அது இல்லை. ஆகையினால நீங்கள் அந்நிய பாஷையில் பேசுவீங்களா? பேச மாட்டீங்க. பேசலைன்னு வருத்தம் இருக்கா? இருக்கா? பரவாயில்ல, மனம் திறந்து சொல்லிட்டீங்க. வருத்தமே படாதீங்க, வருத்தமே படாதீங்க. இனிமே நீங்க ஆண்டவர்கிட்ட ஸ்தோத்திரம் பண்ணும்போது, ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணுவீங்கல்ல, ஆண்டவரே எனக்கு கொடுத்த ரட்சிப்புக்காக உமக்கு ஸ்தோத்திரம், என்னுடைய பாவங்களை மன்னிச்சதுக்காக ஸ்தோத்திரம், எனக்கு நித்திய ஜீவனை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம், இப்படியெல்லாம் சொல்றீங்கல்ல. இதோடு கூட சேர்ந்து நீங்க சொல்ல வேண்டியது, ஆண்டவரே எனக்கு அக்கினி அபிஷேகம் கொடுக்காததுக்காக ஸ்தோத்திரம், அதையும் சொல்லுங்க. ஏன்னா அக்கினி அபிஷேகம் அல்லது அக்கினி அபிஷேகங்கிற வார்த்தையே பைபிளில் கிடையாது. சொல்றதா இருந்தா அக்கினி ஞானசானம்னு சொல்லணும், அது நரகம்தான். ஆகையினால அக்கினி ஞானசானத்திற்கு என்னை உட்படுத்தாததற்காக, ஒப்பு கொடுக்காததற்காக, என்னை அக்கினி அபிஷேகம் எனக்கு தராததற்காக உமக்கு நன்றி அப்படின்னு சொல்லுங்க. அத்தோட அந்நிய பாஷை வரம் எனக்கு கொடுக்காததற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்க. எந்த மாய்மாலமும் இல்லாம, யாரையும் ஏமாத்தாம, ஆண்டவரே என்னுடைய தாய்மொழியிலேயே உம்மை புகழ, உம்மை பாட, உம்மை ஆராதிக்க எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க, நன்றின்னு இனிமே அதையும் சேர்த்துக்கங்க. சரியா? அதனால பேசலைங்கிற குற்ற உணர்வு இனிமே அது என்ன, இது இந்த இடத்துக்கு பேர் என்ன? கிருபா தோட்டம். இந்த கவலையெல்லாம் கிருபா தோட்டத்திலேயே மூட்டை கட்டிட்டு வச்சுட்டு போயிடுங்க.